Dear students, now I am going to teach example 5.35. 5.35 question is, a searchlight has parabolic reflector, has a cross section that forms a bowl. The parabolic bowl is 40 cm wide from rim to rim and 30 cm deep. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு சர்ச் லைட்டில் வந்து பேரபோலா கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேரபோலிக் டைப்பில் தான் உள்ள ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறோம். அதை வந்து பல்பை வந்து ஃபோக்கஸில் வச்சாங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடலில் தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்ச் லைட்டுக்குள்ளே ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்குன்னு சொன்னால் பல்பை ஃபோக்கஸில் வைக்கும்போது அந்த ஃபோக்கஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா வேவ்ஸும் எல்லா ரேஸ் அதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னால் பட்டு இந்த பேரபோலா மேலே பட்டுச்சுன்னு சொன்னால் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னால் இதில் டச் பண்ணி பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அதனால் கவர் பண்ண முடியும். அதுவாக பேரலாக போகணுங்கிறது நம்மளுடைய கான்செப்டே. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்ம டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த கவர் பண்ணால் தான் நம்மளால அந்த வெளிச்சத்திலேயே போக முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேரபோலா ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம கேட்குறாங்க, ரைட்? ஸோ இதோடைய பவுலுடைய அந்த கிராஸ் செக்ஷனுடைய அந்த பவுல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 சென்டிமீட்டர் வைட் ஆகும். ஸோ நான் வந்து ஏன் ரைட் வேர்டு எடுத்திருக்கேன்னு சொன்னால் அது நம்ம இஷ்டம் தான். டார்ச் லைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரைட் வேர்டாக எடுத்துக்கலாம், லெஃப்ட் அப் அண்ட் அப்பு டவுன் என்ன வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பட் மேக்ஸிமம் ரைட் வேர்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எந்த வேலை வேணால் எடுக்கலாங்கும் போது நீங்கள் ரைட் வேர்ட் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதோடைய வைடுங்கிறது இதுதான். ஸோ இது ஓவராலாக 40 ஆமாம். அப்போ இது 20 இது 20 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா ஆஸ் பர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ்னா சிமெட்ரியாக பிரிச்சிடும், பாதி பாதியாக பிரிக்கும். ஸோ இது 20 இது 20 தான் இருக்கும். நெக்ஸ்ட் டீப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டர். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 30. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் கம்பல்சரி என்னவா தான் இருக்குன்னு சொன்னால் எக்ஸ் வேல்யூ 20 கமா ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ 30 கமா ஒய் வேல்யூ 20. ஓகே. ஸோ இப்போ நோன் பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சிருச்சு. வேர்டெக்ஸ் நம்மளுக்கு 0,0 இருக்கிற மாதிரி மாடல் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அவங்க டீப் கொடுத்துருக்காங்க, அது வைடு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். த பல்ப் இஸ் லொக்கேட்டட் ஃபோக்கஸ். கண்டிப்பாக பல்பை வந்து ஃபோக்கஸ் தான் லொக்கேட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ரெண்டாவது நான் சொன்ன கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இங்கே போய் பட்டு பேரலாகவும் போகும். அந்த ரீசனுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா யூஸ் ரிஃப்ளெக்டர்? ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன டைப்? ஆஸ் பர் கிவன் டேட்டா. As per given data and diagram. Given data use பண்ணி diagram draw பண்ணிருக்கோம். Okay, it is open right word parabola, right? Therefore equation y squared equal to 4ax. This is general equation. இதில் ஏவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். P 30,20 lies on equation 1. Therefore instead of y 20. So 20 squared 400. மாற்றி போட்டுறாதீங்க. இது xக்கு போடணும், இது yக்கு போடணும். 4a. What is x value? 30. So 4a value 400 by 30, 0 cancel, 40 by 3, 4a value. Therefore equation y square equal to, instead of 4a, answer is 40 by 3. 40 by 3 x. So y squared equal to 40 by 3x ங்கிறதா இந்த பர்டிகுலர் ரிஃப்ளெக்டரோடைய இந்த பேரபோலா ரிஃப்ளெக்டரோடைய ஈக்குவேஷன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு ஃபார் ஃப்ரம் வெர்டெக்ஸ் இஸ் பல்ப் டு பி பிளேஸ்டு ஸோ தட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஃபோக்கஸில் தான் வைக்கணும். ஃபோக்கஸில் நீங்கள் பல்பை வச்சாதான் அந்த அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகும்போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ஸோ ஹவு ஃபார் ஃப்ரம் த வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும்னு கேட்குறாங்க. வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும், அதாவது எஃப் வரைக்கும்.
ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் விஎஃப் என்ன. ஸோ விஎஃப் என்னங்கிறத தான் இன்டைரக்டாக கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ விஎஃப் என்னன்னா ஏ, அது நமக்கு தெரியும். ஏ என்ன ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 4A தான் தெரியுமா? அப்போ ஏன்னா ஏ ஈக்குவல் டு 40, 4 கேன்சல் பண்ணுங்க. ஸோ இங்கே வேணால் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஏ ஈக்குவல் டு இந்த 4 40 கேன்சல் பண்ணால் 10/3. ஸோ ஏ ஈக்குவல் டு 10/3 கொண்டு போய் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இங்கே 10/3 போட்டால் 40/3 தான் மறுபடியும் வரும். ஸோ அப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. ஸோ ஏ ஈக்குவல் டு 10/3. அவங்க டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்களா, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் வேர்டெக்ஸில் இருந்து 10/3 அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸில் கொண்டு போய் பல்பை வச்சிங்கன்னா, அதாவது ஃபோக்கஸில் வச்சிங்கன்னா அப்படிங்கிறத ஆன்சர் ஆக்சுவலாக. ஸோ அதை தான் ஃபைனல் வேர்டு நம்ம எழுதணும். therefore bulb needs to be placed 10/3 cm from the vertex. 10/3 cm from the vertex of parabola. From the vertex மட்டும் எழுதுனா கூட போதும். From the vertex. ஸோ வேர்டெக்ஸ்லேருந்து 10/3 cm அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி பல்ப் நீங்கள் பிளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்ட மாதிரி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி அந்த ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வெளிச்சம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான நீங்கள் ஃபோக்கஸில் வைக்கணுங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே வச்சா அந்த பல்புடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை டிஸ்டன்ஸை கவர் பண்ணுங்கிறது கொஸ்டின். அது எங்கே வச்சாங்கன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். எங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ இது ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் தான், ஃபோக்கஸில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க ஃபோக்கஸில் வைக்கணுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் அது எங்கே வைக்கிறங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னு தெரியணும்னு சொன்னால் அது ஃபோக்கஸில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் வந்து த பல்ப் இஸ் லொக்கேட்டட் த ஃபோக்கஸ்ங்கிற வேர்டு கொடுத்துட்டு ஹவு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் இஸ் பல்ப் டு பி பிளேஸ்டு, ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்டுங்க மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவங்களே ஃபோக்கஸில் தான் பல்ப் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு வேற எங்கேயாச்சும் வைக்கணுமா பல்ப் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது, ஃபோக்கஸில் தான் வைக்கணுங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ திஸ் சம் ஆன்சர் இஸ் ஃபினிஷ்டு ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.